தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோ நம்ம போட்டு இருந்தோம் திருச்செந்தூர் போகிறதுக்கான ட்ரிப்பு, ப்ளஸ் வந்து கும்பேஸ்வர் கோயிலுக்கு போகிறதுக்கான ட்ரிப்பு, அதுக்கப்புறமேட்டா வந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கான ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்புக்கான பிளான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா லீவ் கேட்குறது ரொம்ப பெரிய விஷயங்க நான் செய்கிற வேலையில். ஸோ பிளான் பண்ணுறேன் தனியாக போயிட்டு வரதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோ, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்னுடைய ஆஃப். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் ஆஃப் நாட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ஏன்னா வந்து நைட்டு நான் வர்றதே வந்து ஒரு 11:30 ஆகிடும், கிளம்புறதே 11:30 ஆகிடும், 12 மணி ஆகிடும். ஸோ இப்போ மணி கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 மேலே இருக்கும். வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதில் இந்த வீடியோ நான் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்றதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். பட் ஆனால் அது பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஷூட் எடுக்கும்போது நிறைய வந்து என்ன சொல்ல ஷைனஸ் இருக்கும். மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க, அப்புறம் நாம் என்ன பேசுகிறோன்றதை மறந்துடுவோம். வீடியோவுக்கு வந்து கரெக்டாக நம்மளால் பேச முடியாது, ஒரு நேரத்தில் வந்து ஸ்டக் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட்டு ஒன்று நான் காமிக்கலான்னு இருக்கேன் பாண்டிச்சேரியில். நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈடன் பீச் போவாங்க. பட் ஆனால் ஈடன் பீச் வந்து வீராம்பட்டினம், பட் சின்ன வீராம்பட்டினம் சொல்லுவாங்க. இன்னொரு ஹிடன் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீராம்பட்டினத்தில் ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது. ஸோ அது வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு என் வண்டியில் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையிலே எழுந்திருக்கணும் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் காலையில் என்னால் எழுந்திருக்க முடியாது. ஒரு 9 மணிக்கு எழுந்திருக்க பார்க்குறேன். எழுந்துட்டு என் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் வீடியோ காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அது கிட்ட போகிற இடத்துலேருந்து எப்படி வழி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து பாண்டிக்கு நீங்கள் வந்துட்டு பாண்டியிலேருந்து அரியாங்குப்பம் வரணும் ரவுண்டானாவுக்கு. அரியாங்குப்பத்துலேருந்து பெரிய வீராம்பட்டினம் போகிறதுக்கான மெயின் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பெரிய வீராம்பட்டினத்தில் இருக்கிற செங்கினியம்மன் கோயிலுக்கு வந்துருக்கீங்க. செங்கினியம்மன் கோயிலேருந்து எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா பீச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த பீச்சிலேருந்து நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்கை தாண்டி நீங்கள் ஓவர்டேக் பண்ணி அதை கொஞ்சம் ஓவர் எடுத்து போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துறைமுகத்துக்கான அந்த சைடு துறைமுகம் இருக்கும். இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கல்லெலாம் கொட்டி வச்சு அதாவது வந்து லான்ச்சு, போட்டு இதெல்லாம் வந்து கடலுக்கு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹிடன் ஸ்பாட் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெரும்பாலும் யாருக்கும் அது தெரியாது. ஸோ நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நான் காமிக்கிறேன். பட் அந்த இடத்துல வந்து பெரும்பாலும் யாரும் காலையிலலாம் யாரும் வரமாட்டாங்க. ஒரு ஜாகிங் போகிறதுக்கோ வாக்கிங் போகிறதுக்கோ நல்ல இடம். பட் சம்திங் முன்னாடி வந்து அந்த இடத்த ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு எதுவும் நடக்கலை. அந்த இடத்துல ரூபி பீச்சுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. பட் ஆனால் வந்து இப்போலாம் பெருசாக முன்னாடி கவர்மெண்ட் என்னமோ பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்குது. ஆட்சி மாறுறதுனால நிறைய விஷயங்கள் மாறுது. ஸோ நாளைக்கு நான் அந்த ஹிடன் ஸ்பாட்டு நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 1 மினிட் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அழகாக சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து 32 ஜிபின்றதுனால பெருசாக ஒன்றும் எடிட் பண்ண முடியாது. ஃபோன் டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். பட் இருந்தாலும் நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வேஸ்ட் பண்ணதை நினைக்கிறேன். நாளைக்கு நான் காமிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ரொம்ப சிரமமாக இருக்குது வீடியோ போடுறது. சரி, நான் முயற்சி பண்ணுறேன், ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பெயர் போட்டு உங்களுக்கு இருக்க கேள்விகளை நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன்.